friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு சுவையான அட்டகாசமான மீன் வறுவல் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மீன் வறுவல் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில பொரிக்காம தோசைக்கல்லே நம்ம இன்னைக்கு போட்டு எடுக்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஜிலேபி முழு மீன் வந்துட்டு எப்படி எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து ஐ பட்டன்ல தரேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த சூப்பரான சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஆனா நீங்க இப்பதான் இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, நான் ஜிலேபி மீன் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி பீஸ் பீஸா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்தது இது வந்து சில்லி பவுடர். இது மீன் கடையிலேயே வந்து கிடைக்கிற இந்த மீன் சில்லி பவுடர் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன். அது வந்து நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேங்க. இதுல எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, காரம் எல்லாமே கரெக்டா இருக்கும். அடுத்து இது கொஞ்சமா நான் உப்பு ஆட் பண்ண போறேன். அதனால உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது அரிசி மாவு, கொஞ்சமா வந்து மிளகுத்தூள் வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்தது மஞ்சள் தூள், அடுத்து இது மேல ஃபிளேவருக்காக எலுமிச்சப்பழம் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இதை மசாலா ஃபர்ஸ்ட் நம்ம கலச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா வந்துட்டு கலக்கிறதுக்கு என்ன பொருள்லாம், ஃபர்ஸ்ட் இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து மீன் சில்லி பவுடர். இது மீன் கடையிலேயே வந்து கிடைக்கிற பவுடர் தாங்க. இது கூட எல்லாமே வந்து மிக்சிங்ல இருக்கும், காரம் எல்லாமே கரெக்டா இருக்கும். எனக்கு லைட்டா உப்பு மட்டும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவைக்கேற்ப அது ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு. கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது அரிசி மாவு. நம்ம அரிசி மாவு போடும்போது நல்லா கிறிஸ்பியா வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கொஞ்சமா வந்து உப்பு. இதுல வந்து உப்பு வந்து ஆட் பண்ண தேவையில்ல, அதுலேயே உப்பு கரெக்டா இருக்கும். நான் கொஞ்சமா வந்து நான் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது இது கூட வந்துட்டு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ப மிளகுத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா லெமன், ஒரு அரை லெமன் வந்து நான் இதுல புழிஞ்சு விட போறேன். இப்போ இது கூட நான் இந்த லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அரை லெமன் வந்து போதும். இந்த லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னமும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்றோங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எடுத்தோடனே இது கூட நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை வந்து பெரட்டிட்டு பத்தலை அப்படிங்கும் போது நம்ம இது கூட வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி மீன் மேல தடவுற அளவுக்கு நமக்கு வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்ட் வரணும், ஒரு சாந்து பதத்துக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை இந்த மசாலா வந்து பிரட்டிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்லா வடிச்சிட்டு இது கூட போடணும். நம்ம நல்லா மசாலா நல்லா கரெக்டா இது பண்ணிட்டு தண்ணியோட எடுத்து இதுல போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கொலன்னு போயிடும். ஸோ அதனால மீனை நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் நல்லா மீன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மீனுக்குள்ள வந்துட்டு நான் மசாலா வந்து நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம விடுங்க. மீனுடைய எல்லா பகுதியிலையும் வந்து இந்த மசாலா வந்து படணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மசாலா வந்து ஃபுல்லாவே அப்ளை பண்ணி விடணும். இதே மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் இது பண்ணிக்கலாம். நான் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜிலேபி மீன் வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து நான் பீஸா கட் பண்ணி இருக்கேன். இந்த பீசஸ்க்கு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்ப எல்லா பக்கமும் வந்துட்டு படுற மாதிரி நம்ம மசாலா வந்து பரட்டிடணும். இப்போ இதே மாதிரியே பண்ணிட்டு இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து மீனோட நல்லா மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் கொடுக்கும், மசாலாவுடைய டேஸ்ட். ஸோ அதனால ஒரு 1/2 hour வந்து இது நல்லா வந்துட்டு ஊறணுங்க. அது வரைக்கும் 1/2 hour கழிச்சு இதை நம்ம அப்புறமா வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம்லாம் இழுக்காதுங்க, ரொம்ப சீக்கிரமா வந்து இதாயிரும். இப்போ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ரோட்டோர கடையில பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்குது. ஆனா டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு மீனுக்கும் இந்த மீனுடைய டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும், நல்லாவே இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும்.
இப்ப நல்லா கல் காஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா ஆயில் வந்துட்டு லைட்டா மேல விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேல நான் வந்துட்டு மீன் பீசஸ் வந்து விடுறேன். இப்ப இது என்ன பண்ணா 2 பக்கமும் நல்லா வந்து குக் ஆகிற அளவுக்கு விடணும். ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடக்கூடாதுங்க. லோ ஃபிளேம்ல தான் நம்ம வச்சு பண்ணணும். லோ ஃபிளேம்ல வச்சு பண்ணும்போது தான் தீயாம இருக்கும், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்ப இது 2 பக்கமும் வந்துட்டு நல்லா குக் ஆகிற அளவுக்கு இது பண்ணணும். மேல லைட்டா வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகம் ஆயில் வந்து இதுக்கு விட தேவையில்ல, கம்மியான ஆயில் இருந்தாவே போதும். இப்போ பாருங்க, நான் வந்து மீனை வந்து திருப்பி போடுறேன். இது வந்து 2 பக்கம் நல்லாவே வந்து இதாகணும். உங்களுக்கு வந்து அந்த வேகிற ஸ்டேஜ் வரும்போது நல்லா அந்த மீனுடைய மனம் வரும். அது இல்லாமல் மீன் வந்துட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வந்து மாறும். ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீன் வந்து நல்லாவே குக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் மட்டும் செஞ்சோம் அப்படின்னாவே இந்த வீடே வந்துட்டு மீன் வாசனையில மணக்கும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து மீன் கொடுக்கலாம். ரொம்பவே நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியமானது. இப்போ பாருங்க, தோசைக்கல்ல போட்டு எடுத்தாச்சு. லைட்டா மேல பெப்பர் மட்டும் தூவி இருக்கங்க. ஸோ சூப்பரான ஒரு சுவையான ஜிலேபி மீன் வறுவல் வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை பார்த்துருக்கீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.